டிஷ் ஆண்டனா, அந்த டிடிஹெச் தொழில்நுட்பம், டைரக்ட் டு ஹோம் என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. மாறன் குழுமம் அதில் தலையிடுகிறது மற்றும் டாடா குழுமம் அதில் தலையிடுகிறது. முதலாளிகளுக்கு இடையில் ஒரு குழும விவகாரம் எப்படி கையாளப்படுமோ அப்படி அவர்களுக்கு இடையே அது கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக திடீரென்று ஒரு நாள் கலாநிதி மாறன் நாட்டை விட்டே வெளியேறினார், தலைமறைவானார் என்று ஒரு செய்தி வெளியாகிறது. அந்த செய்தி எதில் வெளியாகிறது என்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் வெளியாகிறது. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் அந்த செய்தி வெளியானவுடன் கலாநிதி மாறன் அவர்கள் வழக்கு தொடுக்கிறார், அவதூறு வழக்கு தொடுக்கிறார். அதற்கு ஆதாரங்களை கேட்கிறார். சரி, இந்த செய்தியை ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த செய்தியை வெளியிட சொல்லி இப்படி ஒரு செய்தியை அனுப்பி வைத்தது யார் என்றால் சாட்சாத் குருமூர்த்தி. குருமூர்த்தி தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டது. இப்போ கலாநிதி மாறன் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து விட்டார். ஆதாரத்தை கொடு, இல்லாவிட்டால் மன்னிப்பு கேள் என்று கலாநிதி மாறன் கோர்ட்டில் நிற்கிறார். இந்த குருமூர்த்தி என்ன பண்ணிருக்கணும்? ஆதாரத்தை கொடுத்திருக்கணும். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் குருமூர்த்தியை அழைத்து சான்றுகள் ஏதேனும் இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டார். அதற்கு குருமூர்த்தி சொல்லுகிறார், என்னிடம் எந்த சான்றும் இல்லை, பேசாம ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருந்துட்டு வாங்களேன் என்று சொன்னார். இந்த அயோக்கிய பிறவி தமிழர்கள் இவனை போன்ற பிறவிகளின் காலில் விழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை பார்த்து கொண்டு தமிழர்கள் சும்மா இருக்க வேண்டுமா?